பரலோகத்தின் என் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையை உமது கையில ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த முழு வேலையை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். ஏசப்பா, எந்த நெட்வொர்க் இஷ்யூஸும் ஆண்டவரே, சார்ஜ் பிரச்சனையும் வராதபடிக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா ஆண்டவரே, அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும்படிக்கு ஆண்டவரே உம்மிடத்துல மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நான் பகிர்ந்து கொள்வதற்கு நீரே கிருபையாய் மனமிறங்கும். துதிக்கான மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் சமாதானமும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்படின்னா, நாம எப்படி ஆசீர்வாதமா மாறுவது, நாம எப்படி ஆசீர்வாதமா மாறுறதுங்கிறதான் இன்னைக்கு நான் தலைப்பா எடுத்திருக்கேன். அதை நாம எப்படி அடைய முடியும்னா, ஜெபம்தான் அதுக்கான ஜெயத்தை தரும். ஆஹ் ஜெபம்னா என்ன அப்படின்னா, அது நமக்கும் தேவனுக்கான ஒரு உறவின் வெளிப்பாடுதான். தேவனிடத்துல பேசுவதும் உறவாடுவதும் தான். அதாவது இந்த ஜெபத்திற்கான ஒரு வசனம், ஒரு அருமையான வசனம், இதை விட ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்க முடியாது. எல்லாவற்றையும், அதாவது பிலிப்பு 4:6 எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஜெபம்னா என்னன்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் நம்ம எவ்வளவு கவலைப்பட்டாலும் நம்மளால எதை கூட்டிட முடியும், எதை குறைச்சிட முடியும், நம்ம எதை செஞ்சிட முடியாது. அதனால அந்த விண்ணப்பங்களை கொண்டு, ஸ்தோத்திரத்தை கொண்டு, வேண்டுதல்களால, அந்த விண்ணப்பம் வேண்டுதல் இதெல்லாம் என்னன்னு பார்த்தா எல்லாமே தனிதான். விண்ணப்பம்னா கேட்கறதுக்கு பேர் விண்ணப்பம். ஜஸ்ட் இன்னைக்கு அவசரமா ஒரு லீவ் போடுறோம், அதுக்கு பேரே விடுப்பு விண்ணப்ப கடிதம். அது ஒரு அவசர தேவைக்காக கேட்கிறது. ஸ்தோத்திரங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆனா அதுக்கு பேரு நன்றி செலுத்துதல், தேவனை புகழுதல்னு அர்த்தம். நம்ம தேவனை புகழ்ந்து நன்றி செலுத்தி அவரிடத்துல வேண்டுதல் செய்வது. வேண்டுதல் என்றால் கேட்டுக்கொள்வது. இதுதான் ஜெபம். அது எப்படின்னா, உரிமையா கேட்கிறது. தகப்பன் இடத்துல ஒரு புள்ள கேட்கிறது போல. அதாவது எப்படின்னா, நமக்கு உரிமை இருக்கிறவங்கள்ட்ட தானே எதையாவது கேட்க முடியும். அந்த மாதிரிதான் நம்ம உரிமையோட கேட்கிறோம். அங்க நம்ம நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை உறுதிப்படுத்துறது. அதான் அந்த உறவாடுறதுக்கு பேரு தான் ஜெபம். ஜெபம் பாத்தீங்கன்னா பல விதமா நம்ம கூட்டமா ஜெபிப்போம், சபையாக ஜெபிப்போம், இல்ல தனிநபராக ஜெபிப்போம், இப்படியெல்லாம். ஆனா ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுல பணிவும் தாழ்மையும் பொறுமையும் இடைவிடாமல் அதே போல கீழ்ப்படிதலோடு, அப்புறம் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். கேட்கும் பொழுது நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படும், கேட்டுக்கொள்ளப்படும். இது மாதிரி அந்த ஜெபத்தை தாண்டி ஒரு படி மேல போறதுதான் மன்றாட்டு. மன்றாட்டுனா வாக்கு கடங்கா பெருமூச்சோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, புலம்பலோடு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மன்றாட்டுல சேரும். இப்போ நம்ம இத ஜெபமாவும் வேண்டுதலாவும் பண்ணுவோம். அதை நம்ம நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நமக்காக ஜெபிச்சு நிறைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டிருப்போம். அது போல வேதாகமத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழுகையோடும் கண்ணீரோடும் தன்னோட தனிப்பட்ட தேவைக்காக ஜெபிச்சு பெற்றுக்கொண்டவங்களை பாக்குறோம். எக்ஸாம்பிள்கா நான் ஒரு 2 பேரை மட்டும் எடுத்திருக்கேன். அண்ணாளுடைய ஜெபத்தை பாத்தீங்கன்னா ஒரு கண்ணீரோடு தன்னுடைய அப்படியே இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றிட்டா. அதுக்கப்புறம் அவ கவலையா இருக்கல, அவர்கிட்ட படைச்சிட்டா. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இதுதான் என்னோட தேவை அப்படின்னு சொல்லி அவளுடைய இருதயத்தை கண்ணீரோடு கூட ஊற்றிவிட்டாள். அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதே போல எசேக்கியா ராஜாவை எடுத்துக்கிட்டோம்னா, அவருடைய மரணம் சமீபித்த போது அவர் அழுது ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது அந்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டார். இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் தனக்காக ஜெபித்து பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் இருக்கணும். எப்படின்னா, நம்மையே சரண்டர் பண்ணிடணும். நம்ம கீழ்ப்படிதலோட கேட்கணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் அதுக்கு கீழ்ப்படிய வச்சுதான் அதை நமக்கு கொடுப்பார். ஏன்னா நமக்கு அந்த முக்கியமான ஆவியின் கனி, அந்த நமக்குள்ளான அந்த ஜென்ம சுபாவத்தை மறைச்சிட்டு கீழ்ப்படியும் போது அதை ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணுவார்.
இத நாகமானுடைய காரியத்துல நான் பார்த்தேன். நாகமான் வந்து என்ன சொல்றாங்க, நாகமானுக்கு லெப்ரசி, அதாவது அந்த தொழுநோய் இருக்கும் பொழுது அவரு தேவ மனுஷனான எலிசா கிட்ட போறாரு. போய் அவர் கேட்கும் போது அவன் என்ன சொல்றான், ஆள் அனுப்பி அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்தேன். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் நமக்கு செஞ்சிட மாட்டார். நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம நினைப்போம், ஆண்டவரே நீங்க இப்படி செஞ்சிருங்க, அப்படி செஞ்சிருங்க, நம்மளே அவருக்கு ஐடியா கொடுப்போம். இல்ல இப்படிதான் நடக்கும்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போம். ஆனா அப்படி இல்லை, தேவனுடைய திட்டம் வேற. அது அவர் லேசா கூட செஞ்சிருவாரு. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிர கோபத்தோட திரும்பி போனான். அவர் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீரல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கினது. அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான்னு சொல்லுது. இப்போ அது என்ன ஆனிச்சு, அவனுக்கு ஒரு அகந்தை இருந்துச்சு. ஆனா அந்த அகந்தைய உடைச்சு அங்க ஒரு கீழ்ப்படிதல். அவன் வந்து ஆண்டவருக்கு இருந்து அவன் சொன்ன மாதிரி அவன் ஊர்லயே யாரு இல்லையா, அதுல மூழ்கி நீ சுத்தமாயிரும் சொல்லிட மாட்டாரா? இல்ல, நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பதை பார்ப்பார். நம்ம கீழ்ப்படுகிறோமா, எப்படி அவரோட சொல்ல அப்படி ரிசீவ் பண்ணி கேட்டுக்கிறோமா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் கொடுப்பார். ஆனா அவன் கீழ்ப்படிஞ்சான், அது அவனுக்கு நடந்தது. இதை வந்து எப்படி பார்க்கிறோம்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளா தான் எடுத்திருக்கேன். எப்படின்னா, நம்ம எப்படி திட்டம் போட்டுக்கிட்டு இல்ல நான் இப்படிதான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அவருடைய வார்த்தை வந்துச்சு, அப்படியே கேட்கணும், அப்படியே கீழ்ப்படியணுங்கிறதுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்தேன். இதை விட இன்னொரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுத்திருப்பாரு. அது பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்திரீயோடைய காரியம் மத்தேயுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம், மத்தேயுவின் புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 22 24 அந்த வசனங்கள் சொல்லும். அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு இருக்கிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே ஒழிய மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கையை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஏன் இது ஆண்டவர் வந்து முன்னாடியே அவர் செஞ்சிருவாருன்னு அவருக்கு தெரியும். ஏன் அவரை செய்யல? இத நமக்கு சொல்லி காட்டாரு. எப்படின்னா, அது வந்து அக்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, கானானியர்களுக்கு வந்து யூதர்கள் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்ப காஸ்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி. அப்போ அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார், சகல ஜாதிகளுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். அந்த மாதிரிதான் நம்ம வந்து சகல பேருக்காகவும் நம்மளும் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவ எப்படி பாருங்க, நாம் அவர் செவி கொடுக்காதது போது கூட பின்தொடர்ந்தே வரா, விடல, இடைவிடாத ஜெபத்துக்கு அது ஒரு அடையாளம். அவ பின்னாடியே வரா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சீஷர்கள் என்ன சொல்றாங்க, பாருங்க அவ பின்னாடியே வந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஏதாவது சொல்லி அனுப்புங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவளுக்கு அந்த இடத்துல ஒரு வெக்கமா தானே இருந்திருக்கும். இந்த பாரு, எதையாவது சொல்லி அனுப்புங்க, நம்மளை துரத்துறாங்க, இருந்தாலும் விடக்கூடாது,
அப்போ அவள் பெற்றுக்கொள்ளும் வரை அவளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் எப்படியாவது செய்துடுவார், இன்னைக்கு பெற்றுக்கொண்டுதான் போவேன். அப்போ பெற்றுக்கொள்ளும் வரை அவள் பின்தொடருகிறாள். அதே போல ஆண்டவர் வந்து திருப்பி என்ன சொல்றாரு, ஏன் ஜனத்துக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான் நான் வந்து எல்லாம் செய்யணுமே தவிர உங்களுக்கெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இல்லை, நீங்க எனக்கும் செய்யுங்களேன்னு கெஞ்சுறாள். அந்த இடத்துல ஒரு கெஞ்சுதலை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவ பணிந்து கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பணிந்து கொள்றார். எவ்வளவு அவளை அசட்டை பண்ணியும் அவளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இல்ல எனக்கு நீங்க செஞ்சே ஆகணும்னு உதவி செய்யணும்னு அவ வந்து பணிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நாய், இப்ப வந்து ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்றாரு. இதே நாம சொல்றதா ஒரு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். நாய்க்கு நிகராக அவளை பேசுகிறது. எவ்வளவு குறைச்சலாக அவளை தாழ்த்தின போதும் அவள் அதற்கும் நிகராக தாழ்ந்துகிட்டா. எப்படின்னா அந்த நாய்க்கு கூட நிகராக அவள் தாழ்மையாக தன்னை தாழ்த்தி கொண்டாள். அதையும் அவ பொருட்படுத்தல. நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா இன்னைக்கு உங்கள்ட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டுதான் போவேன் என்பதை அங்க பார்க்கிறோம். அப்போ இயேசு என்ன பண்ணாரு, அவளுடைய விசுவாசம் பெரிது என்று, அவள் எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கா பாருங்க. அப்போ அதை காண்பதற்கு தான் ஆண்டவர் வந்து நம்ம சோதிக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய விசுவாசத்துக்கு. அப்போ அவளோட ஜெபத்துல என்ன தெரியுது, அது ஒரு ஜெபமா தான் அங்க பார்க்கிறது. அப்ப அவ என்ன பண்றா, அவள் வந்து இடைவிடாம போறா, அவர் பின்னாடியே பணிந்துக்கிறார், தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார், விசுவாசத்துல அங்க நிலைத்திருக்கிறார், தன்னை தானே ரொம்ப கீழ்ப்படிதலோடு கேட்கும் பொழுது அவளுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, ஆண்டவர் கொடுத்துடுறாரு. அப்போ அவர் ஏன் முன்னாடியே கொடுக்க மாட்டாரா, அவர் எல்லாத்துக்குமா தானே வந்தாரு, அவருக்கே தெரியும். ஏன்னா அங்க நம்மளோட விசுவாசம் பரீட்சை செய்யப்படுகிறது. அப்போ நம்ம தாழ்த்துகிறோமா, நமக்கு நாளானாலும் பொறுத்து இருக்கிறோமா, காத்து இருக்கிறோமா, நம்ம பணிவோட இருக்கிறோமா, கிவ் அப் பண்ணாம நம்ம ஆண்டவர் கொடுத்துதான் தீருவாரு, அவர் மாறாத தேவன் என்பதுல நிலைத்திருக்கிறோமா என்பதை இந்த காரியத்துல பார்க்கிறோம். நான் இத ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அந்த ஒரு நாய்க்கு சமமாக பேசும் பொழுது கூட அவ வந்து பரவாயில்லையே, அதுல உள்ள துணிக்க கூட அது தின்னுமேனே, அந்த இடம் எவ்வளவு, அந்த இடத்துல எல்லாரும் இருந்திருப்பாங்க, எல்லாரும் முன்னாடியும் தான் அதை சொல்லியிருப்பாரு ஆண்டவர். அப்போ அத கூட அவர் வெட்கப்பட்டு போகல. நான் ஒருபோதும் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, இன்னைக்கு கேட்டு வாங்கிக்கிட்டு தான் போவேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படி உறுதியா ஜெபிக்கணும். நம்ம கேட்டு வாங்கிதான் தீரணும், பொறுத்து இருக்கணும், காத்து இருக்கணும், கிடைச்சுதான் தீரும். அப்படிதான் அந்த காரியத்தை ரொம்ப எனக்கு பிடிச்ச காரியம். எப்படி நம்ம ஒரு தனி நபரா ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லி தரக்கூடிய காரியம். இது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் வந்து இதுல நமக்கு சொல்லி தர்றாரு, புறஜாதிகளுக்கும் நான் தேவனா இருக்கேன், சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நான் தேவனா இருக்கேன், நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும் ஆறுதல் சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அங்க தெரிவிக்கிறார். இது மட்டும் பெரிய காரியங்கள் இல்லை, இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஜெபங்களுக்கான ஒரு காரியங்கள். நம்ம வந்து முக்கியமாக எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை நம்ம இங்க பார்க்கணும். நாம நமக்காக ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது நாமே அங்க ஆசீர்வாதமாக மாறுகிறோம். நாம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக வாழக்கூடாது, நாமே அந்த ஆசீர்வாதமா வாழணும். எப்படின்னா இப்ப பாருங்க, நம்மளே இப்ப ஜெபிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகுது, இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம பிரேயர் குரூப்ல வந்து சொல்றோம், பிரேயர் குரூப்ல வந்து நான் வந்து ஜெபிச்சுட்டு இருக்கேன், எனக்காகவும் நீங்க பிரேயர் சப்போர்ட் பண்ணுங்க, உதவி தேடுறோம், ஜெப உதவியை தேடுறோம். அப்போ இந்த பிரேயர் குரூப் எல்லாருக்காகவும் ஜெபிக்குது. அப்போ இந்த பிரேயர் குரூப் என்னவா இருக்கு, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று தருகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ நான் இன்னொருத்தவங்களுக்காக ஜெபிச்சா நான் என்ன ஆகுறேன், அவங்களுக்காக ஆசீர்வாதத்தை பெற்று தருகிற ஆசீர்வாதமாக மாறுகிறேன். அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இல்ல ஆசீர்வாதமாகவே இருக்க வேண்டுமா என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அத நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறத ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம கடந்து போயிடுவோம். எப்படின்னா, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது தேவன் அவருடைய சிறையிருப்பை திருப்பினார் அப்படின்னு சொல்லி நாமளும் பிறருக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்றோம்.
யோபு மட்டும் இல்ல, இந்த வேதாகமும் புஸ்தகமே நமக்கு பிறருக்காக ஜெபிப்பதை தான் சொல்லி தருகிற தேவனும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறார் என்பதை நாம பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா வேதாகமத்தில் உள்ள அனைவருமே பிறருக்காக ஜெபித்து எல்லாருக்குமான ஆசீர்வாதமாக இருந்தவர்கள் தான். இதத்தான் அவர்கள் எல்லாம் வலியுறுத்துறாங்க. அதனாலதான் அவங்க நமக்கான ஆசீர்வாதமாக மாறி ஜீவ புஸ்தகத்துல இடம் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு காலத்தால் அழியாத வேதாகம் புஸ்தகத்துல அவர்கள் எல்லாம் இடம் பெற்றதற்கு காரணம் என்ன? அடுத்தவங்களுக்காக ஜெபித்தது, தேசத்திற்காக ஜெபித்தது, தன் இனத்திற்காக ஜெபித்தது. அதனாலதான் இதுல உள்ள யோபு மட்டும் நம்ம சிநேகிதனுக்காக ஜெபிக்கவில்லை. எல்லோருமே வேதாகமத்துல உள்ள அநேகருமே அடுத்தவங்களுக்காக ஜெபிச்சவங்க தான். அந்த வரிசையில நம்ம அப்படி ஆசீர்வாதமாக ஏன்னா இன்னைக்கு அவங்களதான் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிறோம். நம்ம வேதாகமத்துல அவங்களதான் நம்ம நமக்கான ஆசீர்வாதமா பார்க்கிறோம். நம்ம எப்படி சொல்றோம்? வேதாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாம ஜெபிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, வாக்கு தத்தங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாம அப்படியே நம்ம வேதாகம புஸ்தகத்தை வீட்டுல அப்படியே ஒரு மூலையில அப்படியே வச்சுட்டோம்னா அது வேலை செய்யாது. அதை ஆக்டிவேட் பண்றோம். அந்த அந்த ஒரு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. ஜெபிக்க வேண்டாம். இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். உன்னுடைய சந்ததியை இந்த மணலத்தனையாய் கடற்கரையின் மணலத்தனையா பெருக பண்ண வாக்கு தத்தம் தான் கொடுத்துட்டாருல்ல. ஆனா ஜெபிக்காம இருந்தாங்களா? ஈசாக்கு ஜெபிக்காம இருந்தாரா? தகப்பனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஈசாக்குக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சும் ஈசாக்குக்கும் 20 வருஷம் குழந்தை இல்லை. இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் தான் இருக்கே, ஏன்னா என்னோட சந்ததி எப்படி மணலத்தனையா பெருகதான் போகுதுன்னு அவர் சும்மா இருந்தாரா? இல்லையே. ஈசாக்கு ஜெபித்த போது ரெபெக்காவுடைய என்னது கர்ப்பம் தரித்து அவள் குழந்தை பெற்றதாக நம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதனாலதான் நமக்கு வேதாகமத்துல உள்ள நம்மளுடைய ஆசீர்வாதங்களை, அதாவது வாக்கு தத்தங்களில் அடங்கி இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூட நமக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. விதைய போட்டா மட்டும் பத்தாது, தண்ணி ஊத்தணும், வளர்க்கணும் அதை. அதனால அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு ஆபிரகாம் பாருங்க எப்படி ஜெபிச்சாரு. இந்த மற்றவங்களுக்காக ஜெபிக்கத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறதான் பாக்குறோம். ஆபிரகாம் ஆதியாகம புஸ்தகத்துல 18:27 பார்த்தோம்னா சோதம் கோமராக்காக ஜெபிப்பாரு. ஜெபித்து அங்க ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா கூட, ஆண்டவரே நீங்க அதை அழிக்காம விட்டுருங்களேன் இந்த தேசத்தை கெஞ்சுவார். அதுல 5 பேர் குறைஞ்சிருந்தா கூட அழிக்காம விட்டுருங்களேன்னு கெஞ்சுவார். இப்படி கெஞ்சி கெஞ்சி கடைசியில ஒரு 10 பேர் இருந்தா கூட இதை அழிக்காம விட்டுருங்களேன்னு சொல்லுவார். தேவன் அதுக்கு செவி கொடுத்தார். ஆபிரகாம் அந்த தேசத்திற்காக ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல மோசையை போல ஒரு மனிதனை, நான் தன்னைத்தானே அர்ப்பணித்த தேவ மனிதனை பார்க்கவே முடியாது. அவனை போல ஒரு மனிதனை பார்க்க முடியாது. யாத்ராகம புஸ்தகம் 32 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யாத்ராகமம் 32 யாராவது வாசிக்க முடிஞ்சா, எடுத்து வாசிக்க முடிஞ்சா வாசிங்களேன். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான் அப்படின்னு சொல்றான். எது? அவர்களுடைய பாவத்தை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதற்காக தன்னுடைய பேரை நீங்க மன்னிங்க. அந்த அளவுக்கு அவங்க செய்யாத அட்டூழியம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவர்களுக்காக தேவனுடைய பாதத்துல போய் விழுகிறது தான் மோசைக்கு வேலையே. 40 டேஸ் 2 டைம்ஸ் பாத்தீங்கன்னா இரவும் பகலுமாக மோசை அவர்களுக்காக உபவாசிச்சு ஜெபித்த பார்த்திருக்கிறோம். ஆண்டவரிடத்துல முகமுகமாய் பேசிய மோசை தனக்காக எதையுமே கேட்டதில்லை. அந்த மக்களுக்காக, அந்த இனத்திற்காக, அந்த ஜனத்தோடைய பாவத்தை மன்னிக்கிறதற்காக கேட்டு 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 பாத்தீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்திருப்பாரு. அவங்களுடைய முறுமுறுப்பின் நிமித்தம் அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்திருப்பாரு. அந்த தேசத்துல போய் அவரே காலடி எடுத்து வைக்க முடியல. தன்னையே தான் இழந்து, ஏன் அவருக்கு குடும்பம் இல்லையா? அவருக்கு மனைவி இல்லையா? குழந்தைங்க இல்லையா?
இருந்தது. அப்படி இருந்தும் தன்னுடைய ஜனத்திற்காக கெஞ்சினதெல்லாம் பாக்குறோம். யாத்ரா புஸ்தகம் 33:13 பாத்தீங்கன்னா, உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். ஆண்டவரே, உங்க ஜனம் தானே அப்படின்னு தன்னை தாழ்த்தி தாழ்த்தி தன்னுடைய கீழ்ப்படிதலை அங்க ஒரு என்ன ஒரு 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 கடன் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷூரிட்டிக்காக ஒரு பத்திரத்தை கொண்டு போய் வைப்பாங்க, இல்லைன்னு சொன்னா நகை அடை வைப்பாங்க. அந்த மாதிரி தன்னைத்தானே அங்க கிரயமாக வைத்து 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 அந்த ஜனங்களையே காப்பாற்றி கொண்டு அது கெஞ்சி அந்த ஜனங்களுக்காகவே மரித்த மோசே போல ஒரு தேவ மனிதனை நம்மால பார்க்க முடியாது. அதே போல தேசத்தின் நன்மைக்காக நீரை குணமாக்கி பஞ்சம் காலத்தை பஞ்சம் எல்லாம் நீங்கிறதுக்காக எலிசா ஜெபிச்சதை பாக்குறோம். எஸ்ராவோட புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா தேசம் தீட்டுப்பட்டு போயிரும். தேசம் தீட்டுப்பட்டு போய் மனம் திரும்புறதுக்காகவும் அவர்களுடைய மீறுதல் நிமித்தம் அது மன்னிக்கப்படவும் எஞ்சி இருக்கிற ஜனங்கள் தப்பி வித்து விடுதலையாகவும் எஸ்ரா தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல ஜெபித்ததை பாக்குறோம். நெகேமியாவை பாத்தீங்கன்னா தேசத்தின் பாவத்திற்காக அறிக்கையிட்டு இடிந்து போன அலங்கத்தை சீர்படுத்துவதற்கு தேசத்தின் மக்களுக்காக அருமையா ஜெபிப்பாரு. நெகேமியா பாத்தீங்கன்னா நெகேமியாவோட புஸ்தகத்துல என்னோட அந்த ஜெபம் ரொம்ப பிடிக்கும். ஒரு கப்பேரர், அவரு ராஜாக்கு ஒரு பானை பாத்திரக்காரன். அந்த பானத்தை கொண்டு போய் கொடுக்கிற அந்த சின்ன கேப்ல அவர் எவ்வளவு ஒரு பெரிய மன்றாட்டை தன்னுடைய ஹிருதயத்துல மன்றாடுவார். அவருடைய ஜெபம் நெகேமியா 1:4-11 வரை ஒருத்தவங்க வாசிக்க முடியும்னா வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மஞ்சாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காய்க்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரங்களில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளிட்ட வார்த்தை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கருத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாய் இருந்தேன். ஒரு கப்பேரர் தான், ராஜாவுடைய பான பாத்திரக்காரன் தான், ஆசாரியன் கிடையாது. அவன் ஒரு என்ன சொல்றது பெரிய அந்த பாஸ்டர் கிடையாது. அவன் எவ்வளவு ஒரு துக்கத்தோட நம்மளோட பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி அவர் கொடுத்த அவருக்கே ஞாபகப்படுத்துறான் பாருங்க. நம்ம அப்படிதான், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, இதை எனக்கு செய்தருளுமே அப்படின்னு நம்ம கெஞ்சி மன்றாடுவதற்கு இந்த ஒரு மன்றாட்டு ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி அழுது நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இருந்தாலும் நீங்க எப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிறான். அவன் தேசத்திற்காக ஜெபிக்கிறான். தானியேல சொல்லவே
தானியேல் வந்து இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிச்சத நாம பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகத்தை 9:3 இருந்து பார்த்தோம்னா, நான் உபவாசம் பண்ணி இரட்டின் மேலும் சாம்பலின் மேலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளுடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடாமற் போனோம். இப்படி இந்த இந்த இது ஃபுல்லாவே அப்படிதான் வந்திருக்கும். இந்த சாப்டர் ஃபுல்லாவே. அதுல பின்ன 17-19 பார்த்தோம்னா, இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்தருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேட்டருளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கு உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றான். உங்க பேர்ல உள்ள உங்களோட ஜனங்க தானே. எப்படி கெஞ்சுறான் பாருங்க, எப்படி கெஞ்சுறான். தனக்காகவா? இல்லையே, தேசத்திற்காக, தேசத்தின் பாவங்களுக்காக, தேசத்தை மன்னிச்சு அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தருவதற்காக அவன் 3 வேளை ஜெபித்ததை பார்த்திருக்கிறோம். அவன் ஜெபத்தினால பலர் அந்த தேசத்தையே ஆண்டவர் பிறகு திருப்பியதை பார்த்திருக்கோம். எரேமியா போல தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா தேசத்திற்காக அழுது கண்ணீர் செய்த தீர்க்கதரிசி அவரு. எப்படின்னா, எரேமியா 29:7 நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அதாவது அவர் எப்படி தேசத்துக்காக, நீங்க தேசத்துக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிச்சே ஆகணும். ஏன்னு சொன்னா, தேசம் சமாதானமா இருந்தாதான், செழிப்பா இருந்தாதான், நம்ம ஆட்சியாளர்கள் நல்லபடியா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நமக்கு மட்டும் நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம வீடு மட்டும் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருந்துட முடியுமான்ற. இன்னைக்கு பாலஸ்தீன் போன்ற சண்டை நடக்கிற இடத்தெல்லாம் பாத்துக்கோங்க. எவ்வளவு காசு இருந்தாலும் வீடெல்லாம் விட்டுட்டு ஓடுற நிலைமை இருக்கு. அப்போ எதுக்காக நம்ம முதல் ஜெபிக்கணும்? தேசத்திற்காக அவசியம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கு எரேமியா தீர்க்கதரிசி வலியுறுத்துகிறார். பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அது சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். இது பட்டணமும் தேசமும் சமாதானம் இருந்தா தான் நம்ம சமாதானமா இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் முதல் தேசத்திற்காக தான் கேட்கணும், அப்புறம் நம்ம ஊருக்காக, நம்ம இடத்திற்காக. அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, மோசேக்கெல்லாம் எந்த பிரதியுத்தரமே கிடையாது, அதாவது எந்த பிரதிபலனுமே கிடையாது. அர்த்தம் அவங்க எல்லாம் ஜெபிச்சது தனக்கு தானே பலன் ஏற்படுத்தி கொள்ளவா? இல்ல. இப்போ ஆண்டவர் சொல்லி இருப்பார் தெரியுமா, பந்தி இருக்கையில யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லி, திருப்பி கொடுக்க முடியாதவங்களுக்காக, பலவீனப்பட்டவர்களுக்காக நீங்க அவங்கள பந்தியில சேர்த்து கொள்ளணும், அவங்களுக்கு தான் நீங்க விருந்து கொடுக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லி இருப்பார். அதே போலதான் நம்ம இப்படி எடுத்துக்கணும். நாம ஜெபிக்கிறது நம்மளுடைய தேவைகளுக்கு, நம்ம வீட்டாருக்கு, என் அண்ணன் தங்கச்சிக்கு, என் குடும்பத்தாருக்கு, என்னுடைய பந்துக்களுக்கு மட்டும் கிடையாது. முகம் தெரியாதவர்களுக்கு, அவர்களால் உங்களுக்கு எந்த பிரதிபலனுமே கிடையாது, உங்களோட முகம் கூட தெரியாது, நீங்க ஜெபிச்சது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னாதான் அது பரலோகத்துல எட்டும். அதுல நீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க. பரலோகத்தின் தேவன் அதை கணக்கு வச்சுக்குவாரு. உங்களோட முகம் அவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல,
அந்த மாதிரி எந்த பிரதிபலனையுமே பார்க்காமல், எந்த திருப்பி எதுவும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு தெரியாம செய்யற உதவிதான் பெருசுங்கிறத சொல்லியிருக்காரு. அதே போல விருந்துக்கு மட்டும் இல்ல, ஜெப உதவியும் அப்படித்தான். எந்த பிரதிபலனும் இல்லாம, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இன்னைக்கு யார் சொல்லிட்டா, அந்த ஒரு நிமிஷம் போதும், ஒரு நிமிஷம் போதும். அந்த ஒரே ஒரு நிமிஷம் நீங்க வந்து கண்ண மூடி, ஆண்டவரே இவங்கள உங்க பாதத்துல வச்சுட்டேன், நான் இதுக்காக அவங்களுக்கு கேட்கிறேன், ஆண்டவரே அவங்கள ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பாருங்க, ஆண்டவர் நம்மளுடைய சத்தத்தை கவனிக்கிறார். அததான் இங்க சொல்றாங்க. அதே போலதான் எஸ்தர் பாத்தீங்கன்னா தன்னுடைய உபவாசத்தினாலும் தான் உயிரை கூட துச்சமா நினைச்சு ஜெபித்ததுனால தன்னுடைய இனத்தையே அவ காத்து கொண்டாள், அதுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாள். இன்னே வரைக்கும் அவள் வந்து அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுனால இன்னே வரைக்கும் இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அவள் அந்த அந்த நாளை நினைவு கூர்ந்து பூரிம் பண்டிகை ஆசரிக்கிறாங்க. அப்போ அவளுக்கான ஆசீர்வாதம் இல்ல, அவள் பலருக்கான ஆசீர்வாதம். இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்துல அவங்களுடைய புஸ்தகத்துல அவளுடைய பேர் இருக்கு. காலத்தினால அவ அழிக்க முடியாது. ஆண்டவரே எருசலேமுக்காக அழுது இருக்கிறாரு, அழுது ஜெபிச்சிருக்கிறார். ஆண்டவர் அநேக தரம் ஜெபிச்சிருக்கிறாரு. அத வந்து நம்ம சொல்லவே முடியாது, இருந்தாலும் சொல்லுறேன், எருசலேமுக்காக அவரே அழுது இருக்கிறார், அந்த தேசத்திற்காக. யோசுவாவுடைய ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா? விசுவாசத்தோடு கூடிய அதிகாரம் உள்ள ஒரு ஜெபம். அவனுக்காக ஆண்டவர் செய்தது போல எந்த ஒரு மனுஷனுக்கும் செய்ததில்ல. அத யோசுவாவின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கலாம். 10வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 14 வரை, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அதை மிகுந்த சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளுக்கொத்த நாள் இதற்கு முன்னும் இல்லை, இதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினால, அந்த யுத்த நேரத்துல அவன் எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருப்பான் பாத்துக்கோங்க. அந்த ஜெபத்தினால சூரியனும் சந்திரனும், இயற்கைக்கு சூப்பர் நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்தது. அவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு யுத்தம் செய்யற மாதிரி இருக்கணும், நமக்காக ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது அவனுக்காக போர் செய்தான். அவன் வாழ்நாள் முழுவதுமே அவன் போர் செய்து கொண்டிருந்தான். அது ஜனங்களுக்காக. அவனுடைய ஒரு ஜெபமும் கேட்கப்பட்டது. ஒரு தடவையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் வந்து ஜெபித்தான். யாருக்காக? தன்னுடைய சுய ஜனத்திற்காக. தாவீதோட ஜெபத்தை பாத்தீங்கன்னா, தான் செய்த பாவத்திற்காக என் வீட்டாரையும் என் மீதும் என் வீட்டார் மீதும் அந்த உம்முடைய ஆக்கினை வரப்பண்ணும், என்னுடைய ஜனங்களை விட்டுவிடும் என்று ஜெபித்தான். அதே போல எருசலேமின் நன்மைக்காக சங்கீதம் பாடி எத்தனையோ இடங்கள்ல அவன் ஜெபித்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். சாலமோன் பாத்தீங்கன்னா தான் கட்டின ஆலய பிரகாரத்துல நின்று தேசத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜெபித்த போதுதான் ஆண்டவர் சந்தோஷப்பட்டு யாருக்கும் அளிக்காத ஞானத்தை கொடுத்திருந்தார். அந்த ஞானத்தை பார்க்கிறதுக்கு பல தேசத்திலிருந்தும் அவனை தேடி வந்தாங்க. அப்போ அவன் எல்லாருக்கான ஆசீர்வாதமா இருந்தான். இன்னைக்கு என்ன கேக்குறோம்? சாலமோனின் ஆசீர்வாதத்தை தாரும்னு சொல்றோம். அந்த ஞானத்தை ஆண்டவரே எனக்கு கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றோம். அப்போ இவங்க எல்லாம் பிறருக்காக ஜெபித்த போது என்ன இருக்காங்க? மற்றவர்களுக்கான ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறார்கள். அதே போலதான் அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்ததுனால, அதாவது நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அப்போஸ்தலர்களோட கூடி சுற்றி திரிந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க உபவாசம் வைக்கல, ஜெபிக்கல. இத வந்து யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்து கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், மணவாளன் கூட இருக்கும் போது அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, நான் இவங்களை விட்டு எடுத்துக்கொள்ளும் போது இவங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு. அப்போ அவங்க ஜெபித்தாங்க பாருங்க. அவங்க கூடி ஜெபித்த அந்த ஜெபம் என்ன பண்ணுச்சு? ஒரே நேரத்துல
3000 பேரை ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனை அறிக்கை செய்து அவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள், சாட்சியாவே மரித்தாங்க. நமக்கெல்லாம் ஆசீர்வாதமாக மாறினாங்க. ஆண்டவர் அந்த 12 பேரை மட்டும் ஆயத்தப்படுத்தி விட்டுட்டு போனாரு. அவருடைய சொல்ல கேட்டு நிறைய பேரு எழும்பி அப்போஸ்தலர்களானாரா? இல்ல, 12 பேரை விட்டுட்டு போனாங்க. அந்த 12 பேர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக மாறினார்கள். அத கிறிஸ்தவ மார்க்கம் என்பது உருவாகிறதுக்கு அவங்க ஒரு காரணமானாங்க. இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர்களால தான் இருக்கோம். அவர்கள் நம்முடைய பெரிய ஆசீர்வாதம். நம்ம இதுவே பாத்தீங்கன்னு சொன்னா, தோமா நம்ம தேசத்துக்கு வராம இருந்திருந்தா, இல்ல நமக்காக ஜெபிக்காம இருந்திருந்தா, நமக்கு பிரசங்கிக்காம இருந்திருந்தா, நாம தேவனை எப்படி அறிந்திருப்போம் சொல்லுங்க? நம்முடைய ரட்சிப்பு எப்படி கிடைச்சிருக்கும்? நமக்கு எப்படி ரட்சிப்பு கிடைச்சிருக்கும்? ஏன்னா அவங்க பல பேரை பாவத்திலிருந்து எடுக்கவும், பல பேரை மனம் திரும்ப செய்யவும், பல பேரை ஒளியினிடத்திற்கு திருப்பவும் அவங்க பாடுபட்டு தன்னையே தான் அர்ப்பணிச்சிருக்காங்க. இவங்க அதே போல பவுலின் ஜெபம் எப்படி இருந்தது? பல சபைகள், அதாவது இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஓரளவுக்கு ஜனத்தை ரெடி பண்ணிட்டாங்க அப்போஸ்தலர்கள். ஆனால் பல இடங்களில் சபைகள் நிறுவப்படுவதற்கும், அந்த சபைகள் பலப்படுவதற்கும், உறுதியாக கட்டப்படுவதற்கும் பவுல் ஒரு பெரிய காரணமா இருந்தார். அவருடைய ஜெபம், அவருடைய வாழ்நாளே அதுக்குத்தான் கொடுத்தாரு. அவர் தனக்காக எதுவும் கேட்டதில்ல. பல தேசங்களுக்கு புத்தி சொல்லி பல தேசங்கள்ல சபைகள் நிறுவப்பட அவர் காரணமா இருந்தார். அதே போல தன்னுடைய சாவை கூட கிறிஸ்து இயேசுவுக்காக ஆதாயமாக எண்ணினார். இப்போ இது அவர் பிறருக்காக செய்தது தானே, தனக்குத்தானே செய்து கொண்டதில்லையே. அதே போல 1 சாமுவேலின் புஸ்தகம் இந்த ஒரு வசனம் என்ன ரொம்ப தொட்டுச்சு. சாமுவேல் தாம் பிறருக்காக ஜெபிக்காவிட்டால் அவர் பாவம்னு சொல்லி இருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தோம்னா 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன், அது எனக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனம் என்னன்னா, நீங்க கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பிரியமான ஜனம், அவர் உங்களை கைவிட மாட்டாரு. அப்போ கர்த்தருக்கு நீங்க பிரியமானவர்கள், உங்களை அவர் கைவிடவே மாட்டாரு, அவருடைய ஜனம். அப்பனா நான் உங்களுக்கு ஜெபிக்கணும். நான் உங்களுக்கு ஜெபிக்கலன்னா நான் பெரிய பாவி. அப்போ பிறருக்காக ஜெபிக்கிறது என்ன தெரியுமா? நம்ம அப்படியே நம்ம பெருமையா நினைச்சுக்குவோம். நான் அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் கூட நினைச்சிருக்கேன், நான் அடுத்தவங்களுக்காக நிறைய ஜெபிக்கிறேன், நான் அடுத்தவங்களுக்காக நிறைய ஜெபிக்கிறேன் எனக்குள்ள இருந்தது. இந்த வசனத்தை படிச்ச பிற்பாடு அது அப்படியே நொறுங்கிடுச்சு. எப்படின்னா, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கலன்னா அது பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறது கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது. அப்பதான் எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு, இந்த வேதாகமம் முழுசாவே எல்லாருமே அடுத்தவங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபித்தவங்க தான். இந்த வேதாகமே நமக்கு அதைத்தான் உணர்த்தது, அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார், அதைத்தான் சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது நம்ம சிறையிருப்பு மாறும் கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்காக கண்டிப்பா ஜெபிச்சேதான் ஆகணும். அதுலதான் நம்மளுடைய ரட்சிப்பு இருக்கிறது. அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டோம். நம்ம அழைக்கப்பட்ட நோக்கமே பலரை எப்படி ஒளியினிடத்திற்கு திருப்பத்தான். நம்மால கூடாது, ஆனா நம்ம ஜெபத்தினால கூடும். நம்மால முடியாதது எல்லாமே நம்ம ஜெபத்தினால கண்டிப்பா முடியும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 2 அதிகாரம் 2 1-2 வசனங்களை யாராவது வாசிக்க முடியுமா? கண்டிப்பா ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும்னு அதுல சொல்லப்பட்டிருக்குது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. பாருங்க, இது கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, நம்மளுடைய தேசத்திற்காகவும் அதிகாரத்துல இருக்கிறவங்க, ராஜாக்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரத்துல இருப்பவர்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். அவங்க சரியில்லைன்னா நாடே நாசமா போயிரும்.
அவங்க சரியா இருந்தா தான் நல்ல நல்ல நன்மைகளை மக்களுக்கு அறிவிப்பாங்க. அதன் மூலம் நாடு செழிப்பாகும், நம்ம செழிப்பா இருப்போம், நாம நல்லா இருப்போம். அது கர்த்தருடைய பார்வையில நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. நாட்டுக்காக, நீங்க தேசத்திற்காக கண்டிப்பா திறப்புல நின்றே ஆக வேண்டும். இது நிறைய இடத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நாம அதை பெருசா நினைச்சுக்கிறது இல்ல. அதனால நம்ம தேசத்திற்காக கண்டிப்பா ஜெபித்தே ஆகணும். நம்ம தேசம் சேமமா இருக்கும்போது, ஆட்சியாளர்கள் நல்லவர்களா இருக்கும் பொழுது, நாம அமைதலான குடியிருப்பு, அமைதல் இல்லாம, ஒரு அமளி இல்லாம, சண்டை இல்லாம, கலகம் இல்லாம, உலகத்துல சமாதானத்தோட, எங்க பார்த்தாலும் சண்டை இல்லாம, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு நம்மளுடைய ஜெபம் தேவையா இருக்கிறது. நம்மளுடைய ஒரு ஜெபம் போதுமா அப்படின்னு கேட்டா, ஆமா, ஒரு ஜெபம் போதும். ஒரு ஜெபம் அந்த நாட்டையே புரட்டி போடக்கூடியதா தான் இருக்கிறது. அந்த மாதிரிதான் நம்ம தானியேலின் ஜெபத்தை எல்லாம் பார்க்கிறோம். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி நினைச்சோம்னா நம்ம நாடு நல்லா இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனக்காக 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 அத ஆண்டவர் பாத்துக்குவாரு, அத ஆண்டவர் பாத்துக்குவாரு. சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும். அதை ஆண்டவர் வளர்த்தி விட்டுருவாரு நம்மள. அதனால நம்ம அடுத்தவங்களுக்கு கேட்கறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மள ஏன் தேர்ந்து கொண்டாரு, நம்மள ஏன் கூப்பிட்டாரு, நம்மளை விட ஸ்பெஷலா எத்தனையோ பேர் இல்லையா, இருக்காங்களே. ஆனா நீ எனக்காக நிப்ப, நான் சொல்றத நீ கேப்ப, நீ எனக்கு கீழ்ப்படிவ, நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்வதற்காக, அதுக்காக தான் நம்ம பல பேரை கூட்டிட்டு வர்றதுக்கு, பல பேருக்கு சொல்றதுக்கு, பலருக்காக ஜெபிக்கிறதுக்கு, அதுக்காக தான் நம்மளை அழைத்து இருக்கிறாரு. நம்ம ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது. அதே போல யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13-20 வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும்னு அந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும். யாராவது ஒருத்தர் யாக்கோபு 5வது அதிகாரம் 13-20 வசனங்களை வாசிக்க முடியுமா? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த இடத்துல எலியா வரனாலதான் நான் முன்னமே எலியாவை எடுக்கல. இப்போ எலியாவும் நம்மள போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். ஆனா அவருடைய ஜெபம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆண்டவர்கிட்ட எவ்வளவு ஒரு அதிகாரத்தோட கேட்கிறாரு பாருங்க. வானம் அடைக்கப்பட்டது, திருப்பி ஜெபிக்கிறாரு, வானம் திறந்து மழை பெஞ்சு அந்த தேசமே பசுமையானுச்சு. இப்போ ஒரு தேசத்துடைய நன்மை தீமை ஒருவருடைய ஜெபத்துல இருக்கிறது என்பதை இங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நாம ஒருவன் வியாதிப்பட்டிருந்தா நம்ம அவங்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணுங்கிறது நமக்கு எல்லாருக்குமான கடமை. ஒருத்தவங்க துன்பப்பட்டதை பார்த்தா நீ அவங்களுக்காக ஜெபிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா ஆண்டவருடைய அந்த அடையாளமோ முத்திரையோ நம்ம மேல இல்ல, அப்படிதான் அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் வலியுறுத்தி இருக்கிறார், இதெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார். அவர் கட்டாயமாக சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்ம அவரிடத்துல பிரவேசிக்க முடியும், அவரிடத்துல போய் நம்ம வெட்கப்படாதபடி நிற்க முடியும்ன்றத பார்த்துக்கணும். ஒருத்தவங்க துன்பப்பட்டா என்ன பண்ணணும், அதே போல ஒருத்தவன் வியாதிப்பட்டா அவனுக்காக ஜெபம் பண்ணணும். அப்ப அவன் பாவியா இருந்தா கூட அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நாமளும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும், ஜெபத்துல தாங்கி கொள்ளுகிறவர்களாக, ஜெபத்துல உதவி செய்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஜெபத்துல செய்யற உதவி பெரிய உதவி, எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணுகிறது. எதை வேணாலும் வாங்கிடலாம், ஆனா கடந்து போன ஒரு நிமிஷத்தை உங்களால வாங்கிட முடியுமா? முடியாது. காலம் பொன்னானதுமாங்க, இல்லவே இல்லை. காலம் உயிர் போனது, போயிட்டா வராது.
போன நிமிஷம் போயிடுச்சு, இனி வராது. அதே போலதான் நம்மளுடைய நேரத்தை எவ்வளவாக அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறதுல செலவு பண்றோங்கிறத ஆண்டவர் கணக்கு வைத்து கொண்டிருப்பார். அவர்களுக்காக நம்ம ஜெபிச்சுதான் ஆகணும். அது நம்மளோட கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பாருங்க, ஒருத்தவன் தப்பி, அதாவது தன்னோட பாதை விட்டு தப்பி தவறான வழியில போகிறவனை நம்ம ஜெபித்து அவனை சரியான பாதையில திருப்பும் போது ஒரு ஆத்துமா, சாகுற ஆத்துமாவை காப்பாற்றுகிறவர்களாகவும், அவனை பல பாவத்திலிருந்து தப்பிச்சு அவனை எங்க இந்த மரணத்திலிருந்து தப்புவித்து பரலோக பாதையில திருப்புகிற அந்த புண்ணியம் யாரை சேரும்? நம்மை சேரும். அத ஆண்டவரே நமக்கு புண்ணியத்தை தேடி கொள்ளுகிற வழிகளை சொல்லி கொடுக்கிறாரு. இது எல்லாமே நம்மளோட ஜெபத்தினாலதான் முடியும். நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதுனாலதான் முடியும். நீங்க எவ்வளவு போய் மாம்சத்துல சொல்லி பாருங்க, யாரையாவது குடிக்காதன்னு சொல்லிட்டு, இல்லவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குடியில அகப்பட்ட 40 வருஷமா 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம குடியில அகப்பட்டு இருந்த ஒருத்தவருக்காக மாம்சத்துல எவ்வளவு சொல்லி பார்த்திருக்காங்க, யாரும் சொல்லியும் கேட்கல. ஜெபம், அவருக்காக தனிப்பட்ட ஜெபத்துல உபவாசம் வைத்து, அவருடைய சகோதரர் எனக்கெல்லாம் பிரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காரு. முகமே தெரியாது, இன்னை வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. அவருக்காக உபவாசம் வைத்து ஜெபித்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அற்புதம் நடக்கையில நமக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, பரலோகத்தின் சந்தோஷம் தான். யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு அவர் பாத்தீங்கன்னா அந்த குடிபோதையை விட்டு இப்ப திருமணமாகி அவருக்கு குழந்தையும் இருக்கு, அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லி அடிக்கடி அவருடைய சகோதரன் எனக்கு இப்ப வரைக்கும் வாழ்த்துதல் அனுப்புவார். எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரு. அந்த ஆத்துமா சந்தோஷப்படும். ஆத்துமா அப்படி சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் யாரு கொடுத்தாலும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது, எப்படியும் நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி பிறருக்காக எந்த பிரதியுத்தரம் இல்லாம நம்ம ஜெபிக்கிறதுக்கு நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய கடமை. அப்ப அந்த ஆத்மாவை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. அப்போ நம்ம நம்மளோட கணக்கு ஆண்டவரோட கையில இருக்கு, அது அவர் பார்த்துப்பாரு. அதே போல 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அதாவது இது ஜெப உதவி. எப்படி பவுல் குருந்தி பட்டணத்துல சொல்றாரு, எல்லாரும் எங்களுக்காக சோத்திரம் செலுத்துறீங்க, நன்றி பலியெல்லாம் செலுத்துறீங்க, அப்படி இன்னமும் எங்களுக்கு விண்ணப்பத்தினால எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதாவது உங்க ஜெபத்தினால எங்களை தாங்குங்க, எங்களுக்கு ஜெப உதவி செய்யுங்க. அப்போ பலருடைய ஜெபம் பவுலை நடத்தி இருக்கும். பவுல் பலரிடத்திற்கு புத்தி சொல்லி பலரை திருப்பி இருக்கிறாரு. அப்போ பலரிடத்துல ஜெப உதவி அவருக்கு கிடைத்திருக்கும். அந்த ஜெபம் அவரை தாங்கி இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு நன்மையை செய்வதற்கு பலருடைய ஜெப உதவி தேவைப்படுது. அப்போ நம்ம மற்றவர்களுக்காகத்தான் ஜெபிக்கணும், நமக்காக மாத்திரம் இல்லை. அது முதல்ல நம்ம ஆண்டவரை தேடிட்டு இருக்கும் போது அதெல்லாம் நமக்கு தன்னாவே கிடைச்சிரும். 1 பேதுருவின் புஸ்தகத்துல 1 பேதுரு 1 அதிகாரம் 1 6-9 வசனங்களை வாசிக்கும் போது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இது எப்படி? இப்போ நம்ம இத்தனை பேருக்கு ஜபிச்சாலும் நம்ம சோதிக்கப்படுறோம், நம்ம துன்பப்படுறோம். அது எதுக்கு? கொஞ்ச காலம் தான், கொஞ்சம் காலம் பொறுத்துக்கிட்டா புடமிட்ட பின்னால நம்ம பொண்ணா விளங்குவோம். நம்ம அப்போ கிறிஸ்துவேசுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம்? புகழ்ச்சியும் கனமும் பெறுவோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஆத்தும ரட்சிப்பை அடைந்தவர்களா இருப்போம். ஆத்தும ரட்சிப்பு அதுதான் முக்கியம்.
நம்மளுடைய வெளிப்பிரகாரமான ரட்சிப்பை விட நமக்கு தெரியணும் நம்மளுடைய ஆத்தும ரட்சிப்பு முக்கியம். அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்களாய் இருப்போம். அப்போ பலருக்கு பொன்னாய் விளங்குவோம். பலருடைய கழுத்துல ஆபரணமா இருக்கும் பொழுது நமக்காக நம்ம மட்டும் பொண்ணா விளங்க மாட்டோம், அடுத்தவங்களையும் அலங்கரிக்க கூடியவர்களாக. ஒரு பொன் அது புடமிட்டும் போது பளபளன்னு ஆயிரும். அது நகையா மாறும் போது என்ன ஆகும், அணிகலனா அடுத்தவர்களையும் அலங்கரிக்கும். அந்த மாதிரி நம்ம அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதை இங்கு நம்ம பார்க்கிறோம். மத்தேயுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26 28 வரைக்கும் வாசிங்களேன் யாராச்சும். மத்தேயு 19 26 28. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம். போதும் சிஸ்டர். அதாவது தமக்கு ஒத்த அதிகாரம், அவருக்கு ஒத்த அதிகாரம், இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிற சிங்காசனத்துல வீற்றிருப்பீர்கள் என்பதாக சொல்லுகிறார். அப்போ அவருக்காக எதையாவது நாம செய்வோம்னா நம்ம 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 நாமளே அர்ப்பணிச்சுக்கிறோம், இல்ல நம்ம ஜெபிக்கிறோம், அவருக்கு பிரியமாக நடக்கிறோம்னா அவருக்கு ஒத்த அதிகாரங்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம பரலோக ராஜ்யத்துல ஒரு முத்திரையிடப்பட்டு ஒரு ஸ்தானத்துல அமருகிறவர்களாக இருக்கிறோம். இது எல்லாம் எதனால முடியும்? நம்ம ஜெபம் நம்ம உயர்த்தாது, நம்மளுடைய சமூகத்தையும் நம்ம தேசத்தையும். நாளைக்கு நீங்க இங்க செய்யறது நம்ம தேசத்திற்காக மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோமே அப்படின்னா நம்மளுடைய கணக்கு ஒன்னொன்னும் பரலோகத்துல எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும். அங்க ஒரு சிங்காசனம் ரெடி ஆகுது நமக்காக ஒரு பரலோகத்துல சிங்காசனம். இப்ப எனக்கு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் செய்யறேனே, உங்க பின்னாடி வர்றேனே, நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேனே, எல்லாம் பண்றேனே, எனக்கு என்ன பிரயோஜனம்? பேதுரு கேட்ட மாதிரிதான் அப்ப நம்மளும் கேட்டாலும், உனக்கு பரலோகத்துல இருக்குப்பா, கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா நானு, நீ வந்துருவ, உனக்காக ஒரு சிங்காசனத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ உட்காந்துரு, எனக்கு ஒத்த அதிகாரத்தை உனக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் செஞ்சா இது நமக்கு வாய்க்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதுதான் நம்மளுடைய அழைப்பு. நம்ம எப்பவும் நினைச்சுக்க கூடாது. அதே போல சங்கீதம் 33 16 17, சங்கீதம் 147 10 11 இதுல எல்லாமே என்ன சொல்லியிருக்க, அதே மாதிரி சங்கீதம் 20:7 இதுல எல்லாமே ஒரே மாதிரி வசனங்கள். எப்படின்னா ராஜாக்கள் தன்னுடைய குதிரைகளை பற்றியும் தன்னுடைய பராக்கிரமங்களை பத்தியும் பெருமை பாராட்டினாலும் குதிரையோட வேகம் அவனை ரட்சிக்காது, அவனை அதோடைய வேகம் விருதா, அவனுடைய பராக்கிரமம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட், அவருடைய கிருபை மாத்திரம்தான் உன்னை ரட்சிக்கும்னு தெளிவா இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த வசனங்களை வாசிக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட சார்ஜ் கம்மியா இருக்கு, கரண்ட் இல்லை, அதனாலதான். அந்த வசனங்கள்ல நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா இதுல எல்லாம் ஒத்த மாதிரியே தான் சொல்லியிருக்கோம். குதிரையோட திரட்சியோ உன்னுடைய பராக்கிரமமோ உன்னை ரட்சிக்காது, அவருடைய கிருபை மாத்திரம்தான் உன்னை ரட்சிக்கும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாமல் கீழ்ப்படிதலோடு விசுவாசத்தோடு சகலவித பணிவோடு நம்ம நம்மை நாம தாழ்த்தி கொள்ள வேண்டும், நம்மை நாம தாழ்த்தி கொண்டு ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர் 1வது அதிகாரம், பிலிப்பியர் 1:9-11 வாசிக்கும் போது, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களாகவும் இடறுதல் அற்றவர்களாகவும் வேண்டுதல் இருக்கவும், அதாவது இடறுதல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போ அதுக்கப்புறம், சகோதரரே எனக்கு சமீபித்தவைகள் சந்தோஷம்
பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். இது அதாவது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க பவுல், வந்து எப்படி சொல்லுகிறார் பாருங்க. நம்ம உத்தமமானவர்களா அதாவது உத்தமான மாணவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, அன்பானது, அதாவது எது உத்தமம், எது சிறந்தது? அன்பு. அன்புலயும் அறிவிலும், தேவனை அறிவுல வளரணும். அன்புங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அன்பு வந்து ஒரு பரிசுத்தத்துக்கான அடையாளம். நம்மளோட தேவனே அன்பின் அடையாளம் தான். அதையெல்லாம் நம்ம வந்து தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி நம்ம வந்து எப்பவும் என்ன பண்ணணும்? தேவனை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக, அது நம்மளை பிரஸ்தாவப்படுத்தும் என்பதாக அவர் சொல்லுகிறார் பாருங்க. பிரபலமாக்கும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். இதெல்லாம் நம்மள வந்து நீங்க ஒரு தனிப்பட்ட அறையிலே நீங்க வந்து இதெல்லாம் செய்யலாம். ஆனா அத ஆண்டவர் வந்து வெளியரங்கமா இதுக்கு பதில் அளிப்பார் அப்படி என்பதாக சொல்லுகிறார். நம்ம எதுல வளரணும்? நம்ம வந்து அன்பிலையும் தேவனை அறிகிற அறிவிலையும் வளரணும். அந்த அறிவு இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கிடைச்சது. எப்படின்னா, பிறருக்காக ஜெபிப்பதுதான் இந்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேசத்திற்காக ஜெபிப்பது, நம்மளுடைய தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ, அவங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அடுத்தவரிடத்துல அன்பு செலுத்துகிறதற்காக, என் தேவன் வந்து நம்ம மீது அன்பா இருந்ததுனால, அவர் பெரிய எக்ஸாம்பிள். நம்ம மீது கொண்ட அன்புனாலதான் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு வந்து பலியா கொடுத்தாரு. இதை விட பெரிய எடுத்துக்காட்டு இல்ல. அந்த அன்புக்கு நிகரான அன்பு வேற எதுவும் இல்ல. நம்ம அது போல நம்ம வந்து அந்த மாதிரி செய்வோமானா அது இல்லதான். இருந்தாலும் நம்ம பிறரிடத்துல அன்பு செய்யறதுக்கு, நம்ம பிறருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அது நம்ம ஜெபத்தினால முடியும். நம்மளால முடியாதுதான், நம்ம ஜெபத்தினால முடியும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது வாசிங்க. சகரியா 4:6. சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல. யார்கிட்ட அதே மாதிரிதான் ராஜாக்களுக்கு இருக்கிற சொத்து அவங்களை காப்பாத்தாது, அவங்கள்ட்ட இருக்க குதிரை வேகம் அவங்களை காப்பாத்தாது, அவளுக்கு எதுவுமே கிடையாது. தேவனுடைய கிருபை மாத்திரம் தான் வேணும். அதுக்கு நாம அவர் இடத்துல மன்றாட வேணும். அதே மாதிரி நம்மளுடைய பலத்தினாலும் முடியாது, நம்மளுடைய பராக்கிரமத்தினாலும் முடியாது. இன்னொரு தடவை வாசிங்க சிஸ்டர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அந்த ஆவி இருந்தா மட்டும்தான் நம்மளால இத செய்ய முடியும். தேவ ஆவியை முழுமையாக பெற்றவர்கள் இதைத்தான் செய்தார்கள். தேவனுடைய ஆவியை முழுமையாக பெற்றவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அடுத்த தன்னைத்தானே மற்றவர்களுக்காக அர்ப்பணித்தார்கள், தம்முடைய நேரத்தை கொடுத்தார்கள், தேசத்திற்காக ஜெபித்தார்கள், தேசத்திற்காக பாடுபட்டார்கள், ஆண்டவருக்காக பாடுபட்டார்கள், உபத்திரவப்பட்டாங்க. ஆண்டவரை பலருக்கு சொல்லி இன்னைக்கு நம்ம வந்து உலகத்துல வந்து கிறிஸ்டியானிட்டி பரவுனது இந்த ஜெபங்களினாலதான், இந்த அர்ப்பணிப்புனாலதான், அவங்க கொடுத்த டைம்னாலதான். இதத்தான் வந்து ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். இதத்தான் நமக்கு வேதாகம் வலியுறுத்துகிறது. அதனால நாம அடுத்தவங்களுக்காக ஜெபிப்பது, நம்ம ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு பெற்று தருகிற ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு நம்மளை குறிச்சே யாராவது சொல்லுவாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தானே. அந்த சகோதரிகிட்ட பேசினாலே எனக்கு வந்து சமாதானமா இருக்கும். அவங்கள்ட்ட சொன்னா அவங்க கொஞ்சம் நல்லா ஜெபிப்பாங்க. இதெல்லாம் என்ன அவங்க நம்மள அவங்களுக்கு ஆசீர்வாதமா நினைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பேர் எழுதப்படும் தானே. நம்ம வந்து
ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக அல்ல, ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதை நான் இன்னைக்கு தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் அந்த அந்த காரியங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். என் தேவாதி தேவனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை போற்றவும் உம்மை புகழவும் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி பலிகளோடு ஸ்தோத்திர பலிகளோடு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பிறருக்காக உம்முடைய திறப்புல நிற்கவும், எங்கள் தேசத்திற்காக நிற்கவும் ஆண்டவரே. நாங்க இன்னும் என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எங்களால எதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது ஏசப்பா ஆண்டவரே. ஆனா எங்க ஜெபத்தினால முடியும். நாங்க செய்கிற ஜெபம் ஆண்டவரே நீர் கவனித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம் உங்க வல்ல கரத்தை ஆண்டவரை கிரியை செய்ய வைக்குங்கிறத நாங்கள் உறுதியாய் விசுவசிக்கிறோம் அப்பா. நாங்க யாருக்கெல்லாம் கேட்கிறோமோ அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் என்பதை உறுதியாய் விசுவசிக்கிறோம் அப்பா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி இருக்கிறீர். அதே போல ஜெபம் ஜெயம் தரும் எங்களுக்கு ஆண்டவரே. ஜெபமே ஜெயம் என்கிறதை உறுதியாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்முடைய வல்ல கரத்தை எங்களுக்காக நீட்டும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.